கானா என்கிற ஊரில் நடந்த ஒரு திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுனுடைய தாயாரும் அங்கே இருக்கிறார். நடந்த அந்த திருமண விருந்தில் பரிமாறப்பட்ட திராட்சை ரசம் இல்லாமல் போகிறது, குறைவுபட்டு போகிறது. இயேசுனுடைய தாயார் இயேசுவிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று என்ற அந்த செய்தியை அவருக்கு அறிவிக்கிறார். காரணம், அவரால் அதை நிறைவாக்க முடியும் என்று அவர் அறிந்திருந்ததினாலே. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து கொடுக்கிறார். இயேசு அங்கே இருந்ததினாலே, அவர் அங்கே திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததினாலே அன்றைக்கு அந்த குறைவு நீக்கப்பட்டது. அந்த திருமண வீட்டாருக்கு அவமானம் வராதபடிக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். சோதரம் இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவாக்குகிறவர் என்று மரியாள் அங்கே அவர்களுக்கு அதை காண்பித்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் அழைப்போமானால், அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய குறைவுகளெல்லாம் நீங்கும். வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி, கர்த்தர் தாமே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக. ஆமேன்.